ஹாயா! நான் டாக்டர் கங்கா செல்வகுமார். இன்னைக்கு நம்ம கா கை, கால் காந்தல் எரிச்சல். அதாவது புற நரம்புகளின் அழற்சி. பெரிஃபெரல் நியூரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு ரொம்ப சின்ன சின்ன ரெமெடிஸ் பார்த்துட்டு இருக்கோம். கருந்துளசி டீ நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டா இருக்கு. இத காலையிலயும் சாயங்காலம் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்ல ரெமெடி அவங்களுக்கு கிடைக்கும். காந்தல் ஒரு 15, 20 நாளே நம்ம ரெமெடி கிடைச்சிருது. உங்களுக்கு சொரக்காய துருவிட்டு பாருங்க. கால் பாதத்துல வச்சு காடா துணி வச்சு கட்டுறது சித்தமத்து வழக்குல இருக்குது. இத யூஸ் பண்ணி பார்க்கலாம். அமுக்குரா பொடி அது வாங்கிட்டு ஒரு ஸ்பூன் நெய்யில கலந்து அத எடுத்துட்டு வரலாம். காலையிலயும் நைட்டும். வெந்தயத்த வெந்தய களி மூலமாகவோ, அல்லது வெந்தயம் கரைஞ்சிற ஓமத்தோட சேர்த்தோ நீங்க அத சாப்பிட்டே வரலாம். அதுக்கப்புறம் பார்க்க போனா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் குறைவான வரையும் B1, B6, B12 டெஃபிஷியன்சிலயும் உங்களுக்கு இந்த கை, கால் காந்தல் வருது. அதுக்கு கவுனி அரிசி அடிக்கடி எடுத்துக்கோங்க. வாரத்துல 3 நாளைக்கு எடுத்துக்கலாம். கேரள சம்பா அரிசி கிடைக்கும். அதுலயே அதிக அளவு B12 கிடைக்குது. அதனால அத எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மீன் அவிச்ச மீனா சாப்பிடுங்க. நீங்க ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் பொரிச்சு எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சத்துக்கள்லாம் குறைஞ்சு போயிருது. ஆலிவ் எண்ணெய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய். இந்த 3யும் 10 ml 10 ml எடுத்துக்கிட்டீங்கன்னா, கால் பாதத்துல அப்ளை பண்ணி மைல்டான தொக்கணம். தொக்கணத்துல உருவுதல், அழுத்துதல், பிடித்தல் இந்த மசாஜ பண்ணிட்டே வந்தீங்கன்னா, கை, கால் ஸ்ட்ரெச்சிங்கையும் பண்ணிட்டு, அந்த மசாஜிங் மைல்டா செய்ய செய்ய இந்த கை, கால் காந்தல் எரிவுங்கிற பிரச்சனையிலருந்து நீங்க ஈஸியா வெளிய வந்துடலாம். இத எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா கிடைச்சு. தேங்க் யூ.